வணக்கம். வித்தியாசமான போஸ்டர்ஸால கவனிக்க வச்ச இன்னொரு படம் மெட்ரோ. சென்சார்ல சில பல பிரச்சனைகள்லாம் சிக்கி ஒரு வழியா அடல்ட் ஒன்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொஞ்சம் லேட்டாக தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி படத்துடைய ப்ரெஷ் ஷோ முடிஞ்சிச்சு. அதுலேயும் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு என்னன்றதை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையில நடக்கிற செயின் ஸ்நாச்சிங் சம்பவங்களுடைய பின்னணி என்ன, அதை யார் எதுக்கு எப்படி பண்றாங்கன்னு நல்லா டீடைல் கொடுத்து கொஞ்சம் விறுவிறுப்பா கதை சொல்லியிருக்கிற படம் தான் மெட்ரோ. பானை இருக்கிறவங்க கிட்டதான் இந்த உலகம் அடிமையா இருக்கும். நீ அடிமையா இருக்க போறியா, அடிமையாக்க போறியா? மெட்ரோ டெக்னிக்கலி நிஜமாவே ஒரு நல்ல படம். ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொல்ல முடியலனாலும் கிடைச்ச பட்ஜெட்ல ரொம்ப ஸ்லீக்கான ஒரு படத்தை தந்திருக்காங்க. உதயகுமாரோடைய சினிமாட்டோகிராஃபி, ரமேஷ் பாரதியோட எடிட்டிங், ஜோஹானோடைய இசை மூணுமே படத்துக்கு பெரிய பலமா இருக்கு. முக்கியமா பாடல்களும் ஒரு பெரிய தொந்தரவா இல்லாம டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிடுது. ஒரு சின்ன செயின் பறிப்பு சம்பவத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கு, அதை சார்ந்து எவ்வளவு பேர் இயங்குறாங்க, இந்த சம்பவத்தினால எந்த மாதிரியான பாதிப்பு எல்லாம் உருவாகுதுன்னு நிறைய விஷயங்களை ரொம்ப டீடைலா பார்த்து நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. அது பாக்குறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் இந்த டீமோடைய உழைப்பு, அந்த கன்விக்ஷன் நல்லா ஸ்கிரீன்ல தெரியுது. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல கதை சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஐயோ நம்ம வீட்டுல அம்மா, தங்கச்சி, அக்கா, ஒய்ஃப் இவங்க எல்லாம் பத்திரமா வெளியே போயிட்டு வரணுமே கொஞ்சம் பயமா கூட இருக்கு. பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பயம் அதிகம். ஊர்ல அடிக்கும் போது அவங்கள பார்க்கணுமே, கைகாலெல்லாம் நடுங்கும். நல்ல விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்கிற டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் காஸ்டிங்ல இன்னும் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. லோ பட்ஜெட் படம், அறிமுக நடிகர்கள் தான் முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இமோட் பண்ணக்கூடிய நடிகர்களை நடிக்க வச்சிருக்கலாம். படத்துடைய நாயகன் சிரீஷ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷாம், கார்த்தி ஜாடல இருக்காரு. அப்புறம் அவருடைய தம்பியா சத்யா அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் தான் படத்துல முக்கிய கதாபாத்திரம். முதல்ல சாதுவா இருந்து அப்புறம் அவருடைய கேரக்டர் ஷேட் மாறுது. அந்த கேரக்டருக்கு அவருடைய ஃபேஸ் ரொம்ப நல்லா செட் ஆகுது. பட் அந்த ஃபேஸ்ல இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். சென்றாயன் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய ரோலுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தா காப்பாத்துற மாதிரி தெரியுதா? பாவி சினிமாவுக்கு படத்துல சின்ன ரோல் தான். நல்லாவே இந்த படத்தை செந்தவெல்லாம் பேசி நம்மளை சோதிக்காம நல்லாவே நடிச்சிருக்காரு. டுவர்ட்ஸ் எண்ட் அவருடைய கேரக்டரை கொஞ்சம் மொக்க பண்ணிடுறாங்க. இவங்களை தாண்டி படத்துல இன்னும் 3 பேர் நம்ம மனசுல நிக்கிறாங்க. ஒன்னு பாவி சினிமாவுடைய ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற வெங்கட், போதைக்கு அடிமையான ஒரு ஃப்ரெண்ட். அவருடைய ரோல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் தங்கத்தை கடத்தி வைக்கிற கும்பல ஒருத்தர் இருப்பார். எல்லாரையும் பேர் சொல்லி கலாச்சினார். பேர் எறா மூஞ்சி, ஸ்வரா மூஞ்சி எல்லாம் சொல்லி கலாச்சினார். நிறைய மூஞ்சி ரொம்ப முக்கியம். படத்தோட டேரக்டர் பேர் என்ன? ஆனந்த் பாபு. அதுவே தப்பு. ஆனந்த் கிருஷ்ணன் வேணும்ன்றதான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, தேவையில்லாதான் ஞாபகம் வச்சுக்கிறது. வாங்க, அவரோட பேர் ஸ்டன் கண்ணன். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு தாத்தா ஒருத்தர் வராரு. 5 நிமிஷம் தான் வராரு. பட் செம்மையா பண்ணிருக்காரு. அந்த 5 நிமிஷம் தியேட்டர்ல அவருக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். படம் பார்க்கும்போது லாஜிக்கலா நிறைய கேள்விகளும் வருது. வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாறுது, நடவடிக்கையெல்லாம் ஸ்டேஜா இருக்கு, 1.5 லட்ச ரூபா பைக்ல சுத்துறான். பட் அதை பத்தி யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஒரு தாதா இருக்காரு, அவர் திருடி விற்கிற தங்கம் எல்லாம் காணாம போகுது. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஒரு 2-3 பேர் கிட்ட போய் பேசுறாரு. அவரையும் அப்படியே தொங்கல விட்டாங்க. அப்புறம் ஹீரோ வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன லவ் ட்ராக் மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு 2 சீன்ல தான் வருது. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இதுவரைக்கும் திரையில காட்டாத சில விஷயங்களை முயற்சி பண்ணி அதை எஃபெக்டிவா பிரசன்ட் பண்ணதுக்காக மெட்ரோ டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். மோசமான ஆக்டிங்கை நீங்க மன்னிச்சுடுவீங்கன்னா இந்த விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட இல்ல பெரியவங்க மட்டும் போய் பார்க்கலாம். வரும்போது செயின் பத்துரும். நகர்ப்புறங்கள்ல பெண்களுடைய சேஃப்டி கொஞ்சம் கவலைக்குரியதா இருக்கிற மாதிரி தோணுது. என்னன்னா இப்போ கூட இந்த மெட்ரோ படத்துல செயின் ஸ்நாச்சிங் இன்சிடென்ட்லாம் காமிச்சாங்க. எங்க வீட்டோட நிறைய நடந்திருக்கு. எங்க அம்மா கிட்ட கூட ஒரு திருட ட்ரை பண்ணி முடியல அவரால. இந்த மாதிரி உட்கார்ந்தாதான் வந்து பெண்களுக்கு சேஃப்டி போல இருக்கு. செயினா திருடுற செயின் திருடுறா சார் உள்ள வந்து. அட பாவி, செயின் 5 கோணம் தூக்கி போட்டியே. ஐயோ பரவாயில்ல சார், நம்ம எடிட்டர் தான் நான் வீடு கட்டுறாரு. நம்மளுக்கு ரிவ்யூ தான் முக்கியம். சோ என்ன சொல்ல வரேன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ரிவ்யூ அடுத்து வருது பாருங்க. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடையில வாங்கிடலாம்டா.